தமிழ் திரைப்படங்களில் நடிக்கும் முன்னணி நடிகர்களுக்கு வருவாயில் மட்டுமே பங்கு அளிப்பது என்பது உள்ளிட்ட 23 தீர்மானங்கள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எஸ். ஏ. சந்திரசேகர், ராதா ரவி, எஸ். வி. சேகர், தேவயானி, மன்சூர் அலிகான், ஏ.எல். அழகப்பன் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 23 தீர்மானங்கள் வாசிக்கப்பட்ட நிலையில் தீர்மானங்கள் புரியவில்லை, மீண்டும் வாசிக்க வேண்டும் என சிலர் வலியுறுத்தினர். இதனால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் 23 தீர்மானங்கள் மீண்டும் வாசிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக பெரிய பட்ஜெட் படங்களில் நடிக்கும் முன்னணி நடிகர்களுக்கு வருவாய் பங்கீடு மட்டுமே வழங்கப்படும் என்றும், வெப் சீரிஸ்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நடிகர்கள், இயக்குநர்கள், முன்னணி தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு சம்பந்தப்பட்ட சங்கங்கள் ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என்றும், அவர்களின் திரைப்படங்களை திரையரங்குகளில் திரையிடக்கூடாது என திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தை வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவை தமிழ்நாடு அரசை ஏற்று நடத்த வேண்டும் என்றும், விமர்சனம் என்ற பெயரில் வரம்பு மீறும் யூடியூபர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், முன்னணி நடிகர்களின் திரைப்படங்களை 8 வாரங்களுக்கு பிறகே OTT-யில் வெளியிட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.